தமிழக அரசு செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்கா இல்லை ஆதரவற்ற நிலைமையா? இல்லையா, ஆதரவுகளாக இருந்தால் நல்லதாக இருந்தால் துணை நிற்போம். கிறிஸ்தவர்களுக்கு பாதகமாக இருந்தால் எதிர்த்து கொடுக்க மாநில அரசுமாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்தாபனம் தான் ஏஎஸ்எம்டியை தவிர சார்ந்து போகின்ற சாதகமான நிலை இந்த ஸ்தாபனத்துக்கு கிடையாது. எதனால் அழைப்பு இல்லைங்க? உங்களுடைய கூட்டம் இது முதல் கூட்டம். இது அரசு தரப்புலேருந்து யாருமே வரலையே. அரசு தரப்பை கூப்பிட்டு எங்கள் பலத்தை காட்ட வேண்டிய சூழல்கள் எங்களுக்கு இயங்கவில்லை. பல பேருக்கு வயிற்றில் பயம் இருப்பதினால், கனம் இருப்பதினால் ஒவ்வொரு மந்திரியை கூப்பிடுகிறார்கள். எங்களுக்கு சொத்து இல்லை, அதனால் எங்களுக்கு பயம். சொத்து இருந்தால் தான் பயம். அமைச்சருக்கு அந்த உபதேச நலவாரியத்தில் உங்களுக்கு பயன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? எந்த பயனும் இல்லை சார். நாங்கள் அதில் பயன்பட மாட்டோம் என்று தைரியமாக சொல்லுகிறோம். கிறிஸ்தவருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகின்ற திட்டம். உங்களுக்கு என்ன மாதிரியான எங்களுக்கு போதகமான வாரியம் வேணும். நான் கேட்குறது, படை தொழிலாளர் இருக்கிறாங்க, அவங்க அதில் பயன்படுறாங்க. கட்டிட தொழிலாளர் இருக்காங்க, அதை பயன்படுறாங்க. கிறிஸ்தவர் என்கின்ற போதகர் தான் ஒரு நலவாரியம் தேவை தவிர ஒரு ஊழியருக்கு தான் நலவாரியம் தேவை. உபதேசருக்கு தேவையில்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அவன் வளமாக இருந்தால் மட்டும்தான் ஊழியத்தை நடத்த முடியும். இல்லை நீங்கள் கொடுங்க, நான் உங்களை ஏற்றுக்க முடியாது என்று சொல்லுகின்ற இப்பேற்பட்ட அரசை வன்மையாக கண்டிப்பதாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இல்லை, இவ்வளோ நாட்களாக மத்திய அரசு இந்த 10 ஆண்டுகள் கழித்து இப்போ மோடி அவர்கள் இப்போ 3ஆம் முறை வந்தார்கள். இப்படி இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி இருக்குது? அவரை தானே நீங்கள் பார்க்கணுமே. நான் தான் சொல்கிறேன் சார், இப்பேற்பட்ட பாரத பிரதமர் இருப்பதனால் ஏஎஸ்எம்முடைய வளர்ச்சி அமோக வளர்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க சென்றிருக்கிறோம். பயம் இருப்பவர்கள் வளர்ச்சி குறைந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் முழு சுதந்திரமாக இந்தியாவில் எங்களுடைய பேராட்சியை நாங்கள் வளர்த்து கொண்டு செல்லும். எங்களுக்கு மாநிலத்திலும் மத்தியிலும் எவ்விதத்திலும் இடையூறு எங்களுக்கு கிடையாது. ஆமென். நன்றி ஐயா. ஆமென். கேப்கான் ஆஃப் இந்தியா என்பது குளோபல் ஆங்கிலிகன் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ். இது 2008 உருவாக்கப்பட்டதை நமது இந்தியாவில் 22 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 24ஆம் ஆண்டு இன்றைய தேதியில் அதுக்கான ஒரு புது வடிவமாக ஏற்றப்பட்டு ஒரு புது பெயராக ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியா என்று 26 மாநிலங்களிலிருந்து கூடுதலாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு ஒரு பெயர் சூட்டு விழாவாகவும் இன்று அது செயல்பட்டது. இதிலிருந்து ஏஎஸ்எம்டி அரசன் சைன் மிஷனரி டைசஸில் ஒரு பேட்டனாக எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த ஐயா ஜான் சத்யகுமார் ஐயா அவர்களை ஆங்கிலிக்கனில் இருந்து ரிட்டையர் ஆகும் தருவாயில் இருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு அவரை பேட்டன் என்று அனைவரும் ஒருமனதாக தீர்மாற்று இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் முன் வருகிறோம். இவ்வளோ பேராயரை உருவாக்கியிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா பேராயர்கள்லாம் இருக்குது. அதுக்கும் நம்மளுடைய பேராயத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன சிறப்பம்சம், நம்மளுடைய ஒரு மக்கள் சமூக பணியை நம்ம ஈடுபடணும், அந்த மாதிரி சில அடுத்த பேராயம் என்று தனசு என்ற ஒரு வட்டம் இருக்கும். நாம் அனைத்து தொண்டில் இருக்கின்ற சிறு இருக்கிற குறு வட்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து பார்க்கிற பேராயமாக இது இருக்கும். ஐயா, இந்த சிஎஸ்ஐயில் இந்த சொத்துக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குடைமை வந்தது, நீதிமன்றத்தில் கூட போயிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அது சிஎஸ்ஐடைய சொத்துக்கள் அல்ல, தவறான கருத்துக்கள். இன்று உங்களுக்கு தெரிவிக்கணும், அது அனைத்தும் ஆங்கிலிக்கனால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள். அவர்கள் 1947 உருவாக்கப்பட்டதினால் அதை பராமரிக்க வந்த இந்த ஸ்தாபனம் தான் அது. சரியான ஆங்கிலேயர்கள் இருக்கிறவர்கள் அது இல்லாத காரணத்தினால் சொத்துக்குள் வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார். இது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. எந்த நேரத்தினாலும் அதுக்கு தீர்ப்பு வெளியாகும். நாங்கள் அதை பொருத்தி கருத்து சொல்வதற்கு இந்த ஏஎஸ்எம்டி ஸ்தாபனம் விரும்பவில்லை. மேலும் இன்னைக்கு ஏஎஸ்எம்டி ஸ்தாபனத்துடைய
பேராயர்கள் வந்து இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களும் இருக்காங்கயா? அனைத்து மாநிலம் இருந்ததுனால தான் 28 மாநிலத்திலிருந்து இந்த கருத்தரங்கு கூடுகையில் வந்திருந்தார்கள். அப்பொழுது உருவாக்கப்பட்ட 21 துவங்கப்பட்டு அன்று நான் கோஆர்டினேட்டராக இருந்ததினால் இன்று முன் வந்து ஒரு ஆங்கிலிக்கனுக்குள் இது இருக்கக்கூடாது, உலக அளவிலான கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏஎஸ்எம்டி கேஃப்கான் இந்தியா என்று இந்நாளிலிருந்து அது அறிவிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்தில் எதையெல்லாம் வலியுறுத்தப்பட்டது? ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய சூழல்களை குறித்து தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற மதமாற்று சட்டத்தை குறித்து சொன்னார்கள். ஊழியர்கள் தனியாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். கடைசியில் ஒரு ஊழியன் ஒரு இடத்திலிருந்து பிறக்கிறான், மறு இடத்தில் அவன் இருக்கும்போது கிறிஸ்தவன் என்று அடக்கம் செய்ய முடியாத சூழல் இருப்பதினால் இதையும் பாரத பிரதமர் அவர்களிடம் வலியுறுத்ததாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இல்லை, இப்போதைக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் அதை எங்கள் நாவினால் சொல்வதை விட அதை நாங்கள் ஒற்றுமையோடு இணைந்து எங்கள் உரிமையை வெல்வோம் என்று சொல்லுகிற அளவு நாங்கள் இருக்கோம். உரிமைகள் என்பது எப்படி இப்போ தமிழகத்துக்கும் மற்ற இப்போ காஷ்மீர் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஒரு மாநிலத்துக்குள் ஒரு அமைப்புகள் இருக்கிறது. நம்மோடு இருக்கிற திராவிட மாடல் சில்வாவின் காவலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு என்று சொல்லுகிற அளவு தைரியமாக. ஏனென்றால் நலவாரியம் இல்லை. இந்த நலவாரம் அமைத்ததனால் எந்த பயனும் இல்லை. இப்போது புதிதாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், சில்பானி அமைச்சர். அவரை சந்திக்க இருக்கிறோம். ஒரு வீட்டில் அல்ல, முறையான அனுமதி பெற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து எங்களுடைய இன்று எழுதப்பட்டுள்ள போதகர் நலவாரியத்தை அமைத்தால் தமிழகத்தில் 1,20,000 போதகர்கள் ஊழியர்கள் குடும்பம் முன்னேற்றப்படும் என்ற வலியுறுத்ததாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். இல்லை, முக்கியமாக நீங்கள் அடிக்கடி சிஎஸ்ஐயை தான் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க. அப்படி என்ன தான் சிஎஸ்ஐக்குள்ள உங்களுக்கு? நாங்கள் சிஎஸ்ஐ சொல்கிறதா? நீங்கள் கேட்குற கேள்வியை சிஎஸ்ஐன்னு தானே கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும்போது சிஎஸ்ஐ தானே கேட்குறீங்க. நான் ஆர்சியை பற்றி பேசலையே. இதுவே ஒரு போட்டியான. ஆனால் இன்று உருவாக்கப்பட்டுள்ள ஏஎஸ்எம்டி கேஃப்கான் இந்தியா, சிஎஸ்ஐ, நார்த்தில் இருக்கிற சிஎன்ஐ அனைத்தையும் ஒருங்கிணைத்து எங்கள் கிறிஸ்தவத்தோடு நாங்கள் இணைவோம் என்று சொல்கிறோம். இல்லை, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கை மேம்படலைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க சில பேட்டிகள்லாம். என்ன மேம்படலை, என்ன கிடைக்கல? ஏன்னா சிறுபான்மையினருக்கு தான் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சலுகைகள்லாம் இருக்குது. அதான் சார், இன்றைக்கி சிறுபான்மைகள் என்றால் இன்று தமிழகத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் இன்னும் கன்வெர்ட் ஆகாமல் முறையான ஆதாரம் இல்லாததனால் இன்னும் அவர்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கார். அதனால் அது முறையாக பெற முடியல. அதுக்கு தான் இந்த கேஃப்கான் ஆஃப் இந்தியாவில் இருக்கின்ற முன்னால் கொடுக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட குடும்பம் முன்னேற்ற பாதையில் சென்றது. இந்த கிறிஸ்தவத்தை குறித்து யாரும் நினைக்கவில்லை. இந்த ஏஎஸ்எம்டி கேஃப்கான் இந்தியா நடுத்தர குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உருவாக்கவே பாடுபடும் என்று சொல்லுங்கள். மதமாற்ற சட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லா மாநிலத்திலுமே இருக்குது. நீங்கள் அதை அப்புறப்படுத்துறதுக்கான என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுதான் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். முறையாக அதை தெரிவிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு மாறுகிறது. அன்று ஒரு அரசை குற்றம் சாட்டுகிறார்கள். இன்று நாங்கள் வந்தால் அதை மாற்றுவோம் என்று சொன்ன கர்நாடக மாநிலத்தில் இன்னும் மாற்றவில்லை. இமாச்சல பிரதேசத்தில் இன்னும் மாற்றவில்லை. நாங்கள் சிறுபான்மை காதலன் என்று சொல்லி ஆந்திரா பிரதேசத்தில் வந்த 3 மாதத்துக்குள் மதமாற்று சட்டத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். யூபியில் நடக்கிறது. இதுக்கு ஆயுள் தண்டனை என்றும் இப்படியெல்லாம் தண்டனை வைத்திருக்கிறார். நாங்கள் சொல்வது எங்கள் கிறிஸ்தவர்களுடைய வேலை மதம் மாற்றுவது எங்கள் வேலை அல்ல. எங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து எங்களுக்கு கிடைத்த நண்பர்களை எடுத்து சொல்லுகிறோம். மனம் மாற்றம் என்பதினால் கர்த்தர் எங்கள் கிரியை செய்கிறார் தவிர நாங்கள் மதம் மாற்றவில்லை, மனம் மாற்றவில்லை. இந்த காலங்காலமாகவே அதாவது மதம் மாற்றம்ங்கிறதானே மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கு. பதிந்து இருந்தது தான். நானும் பிறக்கும்போது கிறிஸ்தவனாக பிறந்தேன். என் தகப்பனார் இருந்தது இந்துவாக இருந்து